நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த பிடிஎஸ் அப்படின்றவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த கொரியன் பசங்களை எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக லிட்டரலி அவங்க யாரு கூட வேணா இறங்கி சண்டை போடுறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல பயங்கர கிரேஸா இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒரு 2-3 ஸ்கூல் பொண்ணுங்க வந்து காணாம போயிருப்பாங்க. அவங்கள ஃபைனலி தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து சவுத் கொரியாவுக்கு போயிட்டு பிடிஎஸ் பாக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கொரியன் பசங்களை பிடிக்குதுல்ல, அதே கொரியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிஎஸ் ஆர்மி எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் அதுதான் ரியாலிட்டி. கொரியால இருக்கிற ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து ஓப்பனா அந்த போர்ட்ஸ்ல என்ன எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அவங்க வந்து எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ லிட்டரலி வந்து நாயையும் இந்தியன்ஸையும் அவங்க வந்து ஒன்னா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் யூடியூபர் ஒருத்தர் வந்து நம்ம சவுத் கொரியா விசிட் பண்ணி ஒரு பிளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுத் கொரியாக்கு கிளம்பி போறாரு. ஸோ அங்க இருக்கிற ஒரு கிளப்பை வந்து அவர் விசிட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அந்த கிளப்புக்கு போகும்போது அந்த கிளப்போட செக்யூரிட்டி வெளியே நின்றுட்டு நீங்க வந்து உள்ள அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. எதுக்காக என்ன வந்து உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ யூ ஆர் இந்தியன், யூ ஆர் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே போக சொல்றாரு. நான் இந்தியனா இருக்கிறது தான் உங்களோட பிரச்சனையா? நான் இந்தியனா இருக்கிறதுனால தான் என்ன வந்து உள்ள விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, ஆமா இந்தியன் வந்து இங்க அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேற ஏதாச்சும் கிளப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கிறாரு. ப்ரோ யூ ஆர் டூயிங் ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனா கேள்வி எழுப்புறாரு. நீங்க வந்து இது ரேசிசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதை வந்து நீங்க ரேசிசமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அது எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து வேற கிளப்பா பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து அந்த இந்தியன் யூடியூபரை வந்து கண்டினியூஸா விரட்டி விட்டுட்டு தான் இருக்காரு. சரி ஓகே, இந்த கிளப் இல்லைன்னா நான் வேற கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் யூடியூபருமே வந்து வேற கிளப்புக்கு போக ட்ரை பண்றாரு. ஸோ இன்னொரு கிளப்புக்கு போகும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசக்கூட இல்லை, அப்படியே கையை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. ஸோ இது எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் வந்து சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரேசிசத்தை எதிர்த்து யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கல. இதை பத்தி அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் ப்ராப்பரான ஆக்ஷன் கூட எடுக்கல. இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கொரியன் யூடியூபர், ஒரு கேர்ள் யூடியூபர், கொரியன் யூடியூபர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லியிலேயோ மும்பையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியன் பசங்க 2 பேர் வந்து அந்த கொரியன் லேடி கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த உமனை வந்து கிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து வைரலாக கூட போச்சு. அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு கூட போட்டு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியன் 2 பசங்க வந்து அந்த லேடியை வந்து கொரியன் லேடியை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அந்த சுற்றி இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ் வந்து வேடிக்கை பார்க்கல. அவங்க வந்து தட்டி கேட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினாங்க. அண்ட் லேட்டர் அந்த மிஸ்பிஹேவ் பண்ண 2 இந்தியன் பசங்களையுமே வந்து அந்த நம்ம ஊர் போலீஸ் வந்து அரெஸ்ட்டுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கொரியன் லேடிக்கு வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒரு இந்தியனுக்கு வந்து கொரியாவில் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து நடத்துறாங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்தியனுக்கு வந்து கொரியால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரேசிசம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்தியனுக்கு வந்து இந்தியாலேயே ரேசிசம் நடக்குது கொரியனால அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி மாதிரி இந்தியாவில் வந்து இந்தியனுக்கு ரேசிசம் நடக்கும், அதுவும் ஒரு கொரியன் பீப்புளால அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்குது. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால ஒரு இடத்துல வந்து இந்த கியா கார் ஃபேக்டரி இருக்குங்க தெரியுமா? கியா கார் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஃபேக்டரி இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டரி இருக்கிற ஒரு லைன்ல வந்து வரிசைக்கு ஒரு 20 கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. கொரியன்ஸே இங்க வந்து தங்கி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்றதும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து இந்தியன்ஸ் யாராச்சும் சாப்பிட போனாங்க அப்படின்னா அவங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொரியன் பீப்புள்ஸ் மட்டும்தான், கொரியன்ஸ் மட்டும்தான் இங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்றாங்க. ஸோ இதை எதிர்த்து இந்தியன் வந்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல, நீங்க இந்த மாதிரி ரூல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியும் அந்த கொரியன் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, இந்தியன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் திஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம ஊருக்கே வந்து நம்ம ஊர்லயே ஹோட்டல் வச்சுட்டு நம்மளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க வந்து ரேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கிற மரியாதை கொரியன் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இந்தியனுக்கு இந்தியாவில் ஒரு கொரியன் பீப்புளால ரேசிசம் நடக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ரொம்ப கிரேசியா இருக்குதுல்ல. ஸோ ஒரு இந்தியன் மட்டும்தான் வந்து கொரியாவுக்கு போனால் இந்த மாதிரி ரேசிசம்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 10ல் 8 ஃபாரினர்ஸ் வந்து கொரியாவுக்கு போனாலுமே அங்க இருக்கிற பீப்புள் வந்து அந்த 8 ஃபாரினர்ஸுமே வந்து ரேசிசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியால இருக்கிற கொரியன் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி சம்பவங்கள் பயங்கரமா நடந்துகிட்டு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன். ஸோ கொரியால இருக்கிற கொரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லுக்கிசம் அப்படின்ற ஒரு விஷயம். லுக்கிசம் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது, நம்மளோட தோற்றத்தை வச்சு ரேசிசம் பண்றதுதான் லுக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பொதுவாகவே கொரியன் பீப்புள்ஸை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து
அவங்களோட லுக்ஸுக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லுக்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நம்ம மூஞ்சி வந்து எங்கேயுமே மேடு பள்ளமா இருந்துடக்கூடாது, ஒரே மாதிரி பாலிஷா பல பலன்னு இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பாங்க. நீங்க பல ரீல்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம், டிக்டாக் வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களோட லுக்ஸுக்கு வந்து பயங்கரமா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியால அவங்க வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அந்த லுக்ஸ் இல்லாம வாழ முடியாது அப்படின்றது தான் கொரியால இருக்கிற ரியாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியால இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு எம்என்சி கம்பெனிக்கோ வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கம்பெனி ரூல் புக்ல இருக்கிற ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பிரெஸ்ட் சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் அவங்க வந்து சொல்றாங்க. அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா சொல்ல விரும்பல. ஸோ ஒரு பொண்ணோட பிரெஸ்ட் சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஒரு பொண்ணோட மூக்கு லென்த் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஐப்ரோ வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றத அவங்க செட் பண்ணி தான் அவங்க வந்து வேலைக்கே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஸோ அங்க இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட இந்த மாதிரி பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு தான் வேலைக்கு வந்து ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால வந்து ஒரு பொண்ணோ இல்லை பையனோ வந்து செட் ஆகல அப்படின்னா அவங்களால வேலைக்கே சேர முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு பதில் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ராப்ளம், நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலா சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் மூஞ்சி வந்து கொஞ்சம் பலன் இல்லாத கூட நீங்கள் வந்து போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து அந்த கம்பெனியில் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது கொரியாவில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம். பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பயங்கரமாக நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரியோட விளம்பரம் இருக்குதுல்ல, அந்த ஆட் அப்படின்றத வந்து ஓப்பனாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து, மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம், இப்படி இருக்கவங்களை வந்து இப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க வந்து பில் போர்ட்லயா இருக்கட்டும் இல்ல போஸ்டர்ஸ்லயா இருக்கட்டும் பயங்கரமா வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கொரியால வந்து லுக்ஸுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இத்தனைக்கும் வந்து கொரியா தான் வந்து, சவுத் கொரியா தான் வந்து உலகத்திலே வந்து டாப் 5th எஜுகேட்டட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு எஜுகேட்டட் கண்ட்ரியே வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு சோகமான ஒரு விஷயம். லுக்ஸ் தான் எல்லாமே, நம்மளோட தோற்றம் தான் எல்லாமே அப்படின்றத வந்து இன்னமும் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து இந்தியன்ஸ் போய் ஃபிட் ஆகிறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு டார்க் ஸ்கின்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து சவுத் கொரியாவுக்கு போய் நம்ம வந்து சர்வே ஆகிடலாம், ஃபிட் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா சவுத் கொரியாவில் வந்து லுக்ஸுக்கு அவங்க வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் எப்படி ஜாதி வெறி மத வெறி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, ஸோ அதே மாதிரி சவுத் கொரியாவில் வந்து இந்த தோற்றத்தோட வெறி அப்படின்றத வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து சவுத் கொரியாவோட ஒரு பேசிக்கான நிலைமையா இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ உடனே வந்து நம்ம சவுத் கொரியா பீப்புள்ஸ் வந்து ஹேட் பண்ணிடணும், கொரியன் பீப்புள்ஸ் வந்து ஹேட் பண்ணிடணும், பிடிஎஸ் வந்து பாய்காட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, அந்த ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஸ்கூல் பண்ணுங்க வந்து நாங்கள் வந்து பிடிஎஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவுக்கு டிராவல் பண்ணி போறதா இருக்கட்டும், அந்த டிராவல் பண்ணி போற கேப்ல பொண்ணுங்க வந்து மிஸ் ஆகுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் அப்படின்றத வந்து இந்தியாவில் பயங்கரமா இப்போ பீக்ல போயிட்டு இருக்குதுல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து பிடிஎஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியா கிளம்பி போறாங்களா, ஸோ அங்கே வந்து ஃப்ளைட் ஏறிட்டாங்க அப்படின்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன், கொரியாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டாங்க அப்படின்னே நீங்கள் வச்சுக்கோங்க, பிடிஎஸோட அட்ரஸே கிடைச்சிட்டு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த அட்ரஸ்க்கு போகணும்னா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் நிற்கிற ஒரு டாக்ஸியை பிடிக்கும்ல, ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் வந்து நான் உங்களை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கொரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போர்டே வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த டிரைவர் வந்து நான் உங்களை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நாங்கள் உங்களை ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா கொரியாவில் வந்து லுக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. ஸோ இப்போ அந்த பொண்ணுங்க வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க பாவம், கரெக்டாக. ஸோ இந்த ஒரு கான்செப்டை தான் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு கொரியன் பீப்புள்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு வந்து கொரியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸை ஹேட் பண்றாங்க அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான், ஹேவ் ஃபேத் இன் இந்தியன்ஸ். முதல்ல நம்ம பீப்புள்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஜாதி மதம் அப்படின்னு பார்க்காம நம்ம வந்து லவ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதர் கண்ட்ரி பாய்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து நம்ம லவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலியமா சிம்பிளா நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.